ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 11th ஸ்டாண்டர்டில் என்ன குரூப் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான குரூப் செலெக்ஷன் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இது. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். என்னென்ன குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஸோ எதெல்லாம் படித்தா என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன ஜாபில் சேரலாம், இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸி, எந்த சப்ஜெக்ட் கஷ்டம், எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங், எந்த சப்ஜெக்ட் வீக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறது நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தமிழ், இங்கிலீஷ் எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற ஒன்று. அதுவும் ஒரு சிலர் தமிழுக்கு பதிலாக ஃப்ரெஞ்ச், ஹிந்தி இந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பீங்க. அது உங்களுடைய சாய்ஸ் டிபெண்ட் ஆனது. மொத்தத்துக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாருக்குமே காமன், நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். பட் மெயின் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் தான் நீங்கள் குரூப் வைஸாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப், இது 2 தான் மேஜர் குரூப்ஸ். இன்னும் நிறையா குரூப்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இருக்குது, நர்சிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, லெதர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அவைலபிள் கிடையாது. ஸோ மெயினாக எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய குரூப்ஸ் இந்த சயின்ஸ் குரூப்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப்ஸ் இது மட்டும்தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் தான் நிறைய ஸ்கூல்ஸில் இருக்கும். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேறு எதுவும் குரூப் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த குரூப் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த ஸ்கூலில் கேட்டிங்கன்னா தான் தெரியும். பட் ஓவராலாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய குரூப்ஸ் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய காமன் கொஸ்டின்ஸ், ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, மேம் மார்க்ஸ் எவ்வளோ வாங்கினா என்ன குரூப் கிடைக்கும், ஃபஸ்ட் குரூப் வாங்குறதுக்கு எவ்வளோ மார்க்ஸ், செகண்ட் குரூப் வாங்குறதுக்கு எவ்வளோ மார்க்ஸ், இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மார்க் வாங்கினா இந்த குரூப் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் சேரக்கூடிய ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு குரூப்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்ஸ்க்கு மேலே வாங்கினா இந்த குரூப் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு தான் நம்ம சேர முடியுமே தவிர இவ்வளோ மார்க்ஸ் வாங்கிட்டாலே இவ்வளோ குரூப் கிடைக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 450 மார்க்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம், நம்ம சயின்ஸ் குரூப் ஜாயின் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்கூலில் 470 மார்க்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் சயின்ஸ் குரூப் தருவோம்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 450 வாங்கியிருந்தாலுமே நமக்கு சயின்ஸ் குரூப் கிடைக்காது. சில ஸ்கூல்ஸில் அண்ட் ஸ்கூல் அட்மிஷன்ஸ்க்கு நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா 400 வாங்கியிருந்தாலுமே சயின்ஸ் குரூப் தருவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கூலுக்கு ஸ்கூல் மாறக்கூடிய விஷயம். அதனால நீங்கள் சேரலாம்னு நினச்சிட்டு இருக்க ஸ்கூல், அது நீங்கள் இப்போ 10th வரைக்கும் படித்த அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை 11th வேறு ஸ்கூல் போகணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேரணும்னு நினச்சிருக்க ஸ்கூலில் இந்த குரூப் நீங்கள் எது எடுக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினா நம்ம 11th இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து வச்சுக்கோங்க. அந்த கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் சிலபஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் குரூப் பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் கிடையாது. ஸோ சமச்சீரில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அண்ட் சமச்சீரில் படித்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மேம் நான் ஜேஇஇ எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் நான் போர்டு மாறிக்கிட்டால் நல்லா இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, அதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி புக்ஸ் எல்லாம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்களாக டிசைட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பாருங்கள், அந்த சிலபஸ்லாம் படித்து பாருங்கள், ஒரு கிளான்ஸ் பார்த்து ஈஸியாக இருக்குது உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரூப் மாறுங்க. பட் அது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சமச்சீரே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது முழுக்க முழுக்க உங்களுடைய சாய்ஸ். பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, எந்த அளவுக்கு அந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிப்பீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆல்மோஸ்ட் சிலபஸ்க்கு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பட் த வே ஆஃப் ரைட்டிங் எக்ஸாம் மாறும். நம்ம சமச்சீர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் இருக்காது, டிஃபராக இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஆல்ரெடி சிபிஎஸ்சியில் படித்தவங்கள்ட்ட கேளுங்க, சமச்சீரில் படித்தவங்க சீனியர்ஸ்ட்டை கேளுங்க, கம்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்வேன். ஜேஇஇ எக்ஸாமுக்காக நீங்கள் போர்டு மாறணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஜேஇஇ எக்ஸாம் நீங்கள் எந்த போர்டில் படித்தாலும் அது உங்களுடைய டெடிகேஷன் அண்ட் ப்ரிப்ரேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கான்செப்சுவல் நாலேஜ், நல்லா கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த போர்டில் படித்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா பண்ணி ஜேஇஇ எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த போர்டில் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ சமச்சீர் போர்டில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇஇ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் அண்ட்
டெடிகேஷன் அண்ட் நம்ம கான்செப்சுவல் திங்கிங் அண்ட் அப்ளிகேஷன் திங்கிங் அண்ட் நாலேஜ் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் அதோட மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க நினச்ச ஒரு விஷயம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ் மீடியம் மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 2 இயர்ஸில் நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்களா, எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிப்பீங்கன்னு தெரியல. பட் அந்த 2 வருஷம் கழிச்சு நீங்கள் எந்த மீடியமில் படித்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அது பிஎஸ்சியோ பிஇஓ எம்பிபிஎஸ்ஓ நீங்கள் எது சேர்ந்தாலும் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே உங்களுடைய காலேஜ் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 இயர்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் காலேஜுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம். பட் நீங்கள் அந்த 2 இயர்ஸில் அந்த 11th 12th அந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸை பிக்கப் பண்ணிக்கிங்கன்னா தான் உங்களால் நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் ஃபெமிலியர் ஆகலைன்னா உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் அப்புறமேட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ தமிழ் தான் நான் சொல்ல நினச்ச விஷயம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் நான் 10th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான், நான் தமிழ் மீடியம் போவான்னு கேட்டாங்க. தயவு செய்து நீங்கள் தமிழ் மீடியம் போகாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு தமிழ் டேர்ம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே தமிழ் மீடியம் மாறி இந்த 2 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டேர்ம்ஸை கற்றுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11th 12th முடித்தோடனே நீங்கள் காலேஜ் சேர்றது எந்த கோர்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் மீடியம் தான் நீங்கள் இத்தனை வருஷமாக படிச்சிருக்கீங்க. இந்த 11th 12th நீங்கள் அதே இங்கிலீஷ் மீடியம்லேயே படிச்சுட்டு நீங்கள் காலேஜையும் நீங்கள் அப்படியே இங்கிலீஷ் மீடியம்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட், மேம் கம்ப்யூட்டர் நாலேஜே எனக்கு கிடையாது, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாமான்னு கேட்டிங்க. தாராளமாக எடுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து இந்த குரூப்பில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு கட் ஆஃப்க்கெலாம் அந்த மார்க்ஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு நீங்கள் எந்த நாலேஜும் இல்லாமல் இந்த குரூப் எடுத்தாலும் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பிக்கப் பண்ணிக்க முடியும், நல்லா படிச்சிடலாம். ஸோ டோன்ட் வரி. பட் கம்ப்யூட்டரே எனக்கு பிடிக்காது, எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் குரூப் வந்து நீங்கள் பயோமேக்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுவும் நான் சொல்லக்கூடிய சஜஷன். அண்ட் மேம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் எந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு எந்த குரூப் வேணாலும் எடுக்கலாம், எந்த டிகிரி வேணாலும் படிக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணும். அதாவது பிஇ பிஏ பிஎஸ்சி பிடெக் இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அதனால உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை எடுங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும்னா இந்த குரூப் தான் எடுக்கணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களால் எழுத முடியும். ஸோ அதுவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் டிப்ளமா அண்ட் பாலிடெக்னிக் பற்றியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ போடுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சயின்ஸ் குரூப்பில் மேஜராக 3 குரூப்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் பயோமேக்ஸ் குரூப், இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி. அண்ட் இன்னொரு குரூப் பியூர் சயின்ஸ், அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அதாவது பயாலஜியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி படிப்பாங்க. அதாவது பாட்னி தனி சப்ஜெக்டாகவும் ஜுவாலஜி தனி சப்ஜெக்டாகவும் படிப்பாங்க. இதுதான் 3 மேஜர் குரூப்ஸ் அண்டர் சயின்ஸ் குரூப். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கட் ஆஃப்க்கு இந்த 3 சப்ஜெக்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கட் ஆஃபாக இருக்கட்டும் மார்க்ஸாக இருக்கட்டும் கன்சிடர் பண்ணப்படும். நீங்கள் எதெல்லாம் படிக்கலாம்னா பிஇ பிடெக், அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எது வேணாலும் படிக்கலாம். நீங்கள் எந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸும் நீங்கள் படிக்கலாம். அண்ட் பிஇ ஆர்கிடெக்ட் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிக்கலாம், டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், பிசிஏ பிஎஸ்சி. பிஎஸ்சினா நீங்கள் பிஎஸ்சியில் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிக்கலாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் படிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஜினியர் ப்ரொஃபஷன் ஆகலாம், ஆர்கிடெக்ட் ஆகலாம், பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சு டீச்சர் ஆகலாம், இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி பண்ணி ப்ரொஃபஸர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அண்ட் பயோமேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இங்கே மேக்ஸும் படிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை கன்சிடர் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலையும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் அந்த மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டுக்கும் போகலாம். ஸோ உங்களுக்கு நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கோர்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம், பிடிஎஸ், ஃபார்மசி, பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் நிறைய மெடிக்கல் ரிலேட்டட், அது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியன், ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மேக்ஸ் படிக்கிறதுனால
நீங்கள் பிஇ பிடெக்கு படிக்கலாம், ஆர்கிடெக்சர், டேட்டா சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி. நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சிலே நிறைய ரேஞ்ச். பிஎஸ்சி பாட்னி படிக்கலாம், பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கலாம், ஏன்னா இங்கே பயாலஜி படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் நீங்கள் படிக்கலாம். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி எல்லா பிஎஸ்சி கோர்ஸஸும் படிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பிஎஸ்சி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் ஓரியன்டாகவும் ஒர்க் பண்ண போகலாம், இல்லை பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஸ்கூல் டீச்சராகவோ, இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணி நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாகவும் ஆகலாம். இதெல்லாம் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கோர்சஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர், பிடிஎஸ் இது வந்து நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அண்ட் பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பியூர் சயின்ஸ் படிக்கிறனால உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட்டும் வந்து சயின்ஸ் ரிலேட்டட். ஸோ இதில் வந்து மேக்ஸ் கிடையாது, நீங்கள் மேக்ஸே நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகலாம், பிடிஎஸ் படித்து டென்டிஸ்ட் ஆகலாம், ஃபார்மசி படிக்கலாம், நான் சொன்ன மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம். பிஎஸ்சி வந்து நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டில் பண்ணலாம். பட் உங்களால் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் நீங்கள் பிஎஸ்சி பண்ண முடியாது. பிகாஸ் பிஎஸ்சி மேக்ஸும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் 11th 12th மேக்ஸும் ஃபிசிக்ஸும் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க, பட் மேக்ஸ் வந்து பியூர் சயின்ஸ் குரூப்பில் இருக்காது. அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸால் இந்த மேக்ஸ் கோர்ஸை பிஎஸ்சியில் படிக்க முடியாது, இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கோர்ஸை படிக்க முடியாது. அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் எடுக்கவே முடியாது. பிகாஸ் அந்த பியூர் சயின்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் மேக்ஸ் இல்லாததுனால ஸோ பியூர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ண முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்ம என்னென்ன கோர்சஸ் படிக்கலான்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எதுக்குமே நீங்கள் படிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் பயாலஜி எதுவுமே படிக்க மாட்டீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்குது. பயாலஜி சப்ஜெக்ட் இல்லாததுனால மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ், அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஃபார்மசி, பேராமெடிக்கல் கோர்சஸ் இது எதுவுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி படிக்க முடியாது. அது இந்த கோர்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் படிக்கலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸும் படிக்கிறீங்க, நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த 2 காம்பினேஷனுமே உங்கள் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் இந்த பயோமேக்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். ஸோ எந்த டிகிரி வேணாலும் வாங்கலாம், எந்த கெரியர் பாத் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ், cannot study engineering and technology. நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் தான், நீங்கள் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸோ, எந்த டெக்னாலஜி கோர்ஸோ, எந்த ரோபாட்டிக் சயின்ஸோ நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு அங்கே மேக்ஸ் ரொம்ப முக்கியமானது. பியூர் சயின்ஸ் குரூப்பில் மேக்ஸ் இருக்காது. அதனால பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சைடு வந்து அவங்களோட கோர்ஸ் படிக்க முடியாது. அந்த சைடு கேரியர் பார்த்து அவங்களுக்கு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜி ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து உங்களுடைய கேரியரையும் உங்களுடைய கோர்ஸஸையும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஸ்டூடெண்ட் சயின்ஸ் குரூப் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு சொல்ல நினச்ச விஷயங்கள். ஸோ நம்ம சயின்ஸ் குரூப்புக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு என்னங்கிறத பார்ப்போம். ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய குரூப்ஸ்லாம் என்னென்னா, காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ். இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ், இந்த 4 சப்ஜெக்டும் இருக்கும். காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப்பும் நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இங்கே பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி குரூப். ஹிஸ்ட்ரி குரூப்பில் இருக்கக்கூடியது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் சப்ஜெக்ட் 4th சப்ஜெக்ட் தான் இந்த 3 குரூப்புக்குமே மாறுது. ஸோ எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி உங்களுக்கு எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த குரூப்லேயும் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இருக்குது, இந்த குரூப்லேயும் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இருக்குது, இந்த குரூப்லேயுமே எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இருக்குது. ஸோ இந்த 4வது சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் மாறுது. இந்த குரூப்பில் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும், இது பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் வந்து உங்களுக்கு காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் மேக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். பாக்கி 3 சப்ஜெக்ட்ஸ் அதே தான் இருக்கும். இது வந்து ஹிஸ்ட்ரி குரூப். ஹிஸ்ட்ரி குரூப் வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்டோட உங்களுக்கு 4வது சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் பார்க்கக்கூடிய பிரான்ச்சஸ். ஸோ இந்த ஒவ்வொரு குரூப்பையும் எடுத்தால் எது படிக்கலாம். ஃபர்ஸ்ட் காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்னா, நீங்கள் பிஏ ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இது வேணாலும் படிக்கலாம். அதாவது பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம், அக்கௌண்டன்சி இது எல்லாமே நீங்கள் பிஏல நிறையா என்னென்ன கோர்சஸ் இருக்கோ நீங்கள் படிக்கலாம். நீங்கள் பிகாம் படிக்கலாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட இருக்க அந்த கோர்ஸ் படிக்கலாம். பிஎஃப்ஏனா பேச்சுலர் இன் ஃபைன் ஆர்ட்ஸ். ஃபைன் ஆர்ட்ஸ்னால் உங்களுக்கு சிங்கிங், டான்சிங், பெயிண்டிங், பாட்டரி ஒர்க்,
தியேட்டரிக்கல் ஆர்ட்ஸ் இது எல்லாமே பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நீங்கள் படிக்கலாம். அண்ட் பிபிஏ படிக்கலாம். பிஏ ப்ளஸ் எல்எல்பி, அதாவது லாயர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரு 5 வருஷ கோர்ஸாக படிக்கலாம். இல்லை பேச்சுலர்ஸ் வந்து நீங்கள் வேறு எதில் வேணாலும் படிச்சுக்கலாம். பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம், பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் பிஎல் தனியாக படித்தும் நீங்கள் அட்வொகேட்டாக ஆகலாம். அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் ஆக முடியும். ஸோ சிஏ எக்ஸாம் பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் சிஏ எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் உங்களுடைய கேரியரை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் த சேம் சப்ஜெக்ட்ஸ். நீங்களும் இப்போ காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன படிப்பாங்களோ அதை நீங்களும் படிக்கலாம். அண்ட் ஹிஸ்ட்ரி குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சேம் கோர்சஸ் நீங்களும் படிக்க முடியும். ஸோ இந்த 3 குரூப்லேயும் அந்த 4ஆவதாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வேரி ஆகுது. மற்றபடி ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த 3 குரூப்பில் நீங்கள் எந்த குரூப் செலக்ட் பண்ணாலும் உங்களால் படிக்க முடியும். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ட்ஸிலே உங்களுக்கு ஒகேஷ்னல் குரூப்புன்னு இருக்குது. ஒகேஷ்னல் குரூப் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சயின்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ரொம்ப ஈஸியாக 11th 12th படிச்சுக்கிறேன், நான் ஏதாவது ஒரு டிகிரி வாங்கி ஒரு ஜாப்க்கு போய்க்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும், அண்ட் மார்க்ஸ் ரொம்ப லோவாயிருச்சு 10th, பட் ஏதாவது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஒரு குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஒகேஷ்னல் குரூப்பை சூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு மேஜராக 2 டைப் இருக்குது. அதாவது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வித் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வித் அக்கௌண்டன்சி. ஸோ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வித் ஷார்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து காமர்ஸ் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், 2 தியரி சப்ஜெக்ட், ப்ராக்டிக்கல் உங்களுக்கு டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வித் அக்கௌண்டன்சியில் உங்களுக்கு காமர்ஸ் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே இந்த 2 சப்ஜெக்ட்டும் காமனாக இருக்கும். அண்ட் அக்கௌண்டன்சி இருக்கிறனால நீங்கள் அக்கௌண்டன்சியும் படிப்பீங்க. இங்கே ஷார்ட் ஹேண்ட் இருக்காது, வெறும் டைப் ரைட்டிங் மட்டும் இருக்கும். உங்களுக்கான ஜாப் ஸ்கோப் என்னென்னா, நீங்கள் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக படிச்சிருக்கனால பேச்சுலர்ஸ் இன் ஒகேஷனே நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுலர்ஸ் இன் ஒகேஷன் அதில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்ஸ் அது நீங்கள் பண்ணலாம். பிகாம் ஒகேஷ்னல் படிக்கலாம். பிஎஃப்ஏ நான் சொன்ன மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கலாம். பிஏ ப்ளஸ் எல்எல்பி இல்லை பிஎல் நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய சோர்சஸ். அண்ட் பேச்சுலர்ஸ் இன் ஒகேஷனல் வந்து நிறைய காலேஜஸில் அவைலபிள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், வெறும் ஃபியூ காலேஜஸில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த குரூப் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பேச்சுலர்ஸ் இன் ஒகேஷன் எந்தெந்த காலேஜில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கோர்சஸை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வித் அக்கௌண்டன்சி இந்த குரூப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் இன் ஒகேஷன் அதில் ஃபியூ கேட்டகரிஸ் தான் இருக்குது, அதுவும் ஃபியூ காலேஜஸில் தான் இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு ஆப்டான கோர்ஸ் எதுமோ அதை நீங்கள் படிச்சுக்க முடியும். பிபிஓ படிக்கலாம், பிகாம் ஒகேஷ்னல், பிகாம் வேறு பிகாம் ஒகேஷ்னல் வேறு. ஸோ நீங்கள் பிகாம் ஒகேஷ்னல் படிச்சுக்கலாம். பிஎஃப்ஏ, பிஏ ப்ளஸ் எல்எல்பி, பிஎல். அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கக்கூடிய விஷயம் பிபிஏ படிக்கலாம். ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வித் ஷார்ட் ஹேண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிபிஏ பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க அக்கௌண்டன்சி படிக்கலை. பட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வித் அக்கௌண்டன்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால் பிபிஏ படிக்க முடியும். பிபிஏ படிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ படிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஒகேஷனல் குரூப்புக்கு இருக்கக்கூடிய ஜாப் ஸ்கோப்ஸ். ஸோ நீங்கள் இந்த டிகிரிஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக இந்த மேனேஜ்மெண்ட் செக்டார்ஸில் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் நீங்கள் எல்லாருமே, அதாவது ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப் அண்ட் ஒகேஷ்னல் கோர்ஸ் நீங்கள் எது படித்தாலும் உங்கள் எல்லாராலையும் படிக்கக்கூடிய கோர்சஸ்லாம் என்னங்கிறத பார்ப்போம். கோர்சஸ் காமன் டு ஆல் குரூப். நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் உங்கள் எல்லாராலையும் இந்த டிகிரிஸ்லாம் படிக்க முடியும். அதெல்லாம் இந்த டிகிரிஸ். நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும், ஒகேஷ்னல் குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் படிக்க முடியும். பிஏ பிஎல் படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஃபேஷன் அண்ட் காஸ்டியூம் டிசைனிங், பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, பிஎஃப்ஏ, அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் உங்களால் உங்களுடைய 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேரக்கூடிய கோர்சஸ் இதெல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் ஆகலாம். இல்லை பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணி ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம். அதே மாதிரி தான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்கன்னா பிஏ, எம்ஏ, பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷ் டீச்சராக மாறலாம். பிஏ, எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணி நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகலாம். ஸோ பிஏ பிஎல் படிச்சுட்டு நீங்கள் அட்வொகேட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நான் மேஜராக ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்.
இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ், நான் வந்து ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் படிக்கணும்னா என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு. கட்டாயம் நீங்கள் சயின்ஸ் குரூப் தான் எடுத்து ஆகணும். சயின்ஸ் குரூப்லேயும் குறிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடிய குரூப் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்லாம் படிக்க முடியும். அண்ட் சயின்ஸ் குரூப்லேயுமே உங்களுக்கு பியூர் சயின்ஸுங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப் எடுத்திங்கன்னா நீங்கள் பயாலஜி ரிலேட்டடான ஃபீல்டுக்கு போகலாம். அதாவது மெடிசன், பேராமெடிக்கல் கோர்சஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் போகலாமே தவிர நீங்கள் இன்ஜினியரிங், டெக்னாலஜி ஆர் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்க முடியாது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களாலேயும் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மிஷின் லேர்னிங், ஏஐ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதை நான் மெயினாக ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கு 11th குரூப் செலெக்ஷன் ரிலேட்டடாக வேறு என்ன டவுட் இருந்தாலும் சரி, மேம் நான் இது படிக்கணும்னா நான் என்ன ஆகணும், என்ன குரூப் எடுக்கணுங்கிற ஒரு ஸ்டில் உங்களுக்கு ஒரு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு உங்கள் கேரியருக்கு நீங்கள் எந்த குரூப் எடுக்கணும், ஸோ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும், ஸோ நான் இதே படிச்சுக்கிறேன், இல்லை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை படிக்கிறேன், ஸோ நான் இது படித்தாதான் என்னால் இந்த கோர்ஸ் படிக்க முடியும், இந்த கோர்ஸ் படித்தா தான் நான் இந்த ஜாபில் சேர முடியும். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் அனலைசேஷன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். நல்லா ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய குரூப்பை நீங்கள் நல்லபடியாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த குரூப் தான் உங்களுக்கு நீங்கள் அடுத்து படிக்கக்கூடிய கோர்ஸ் அண்ட் அந்த கோர்ஸ் மூலிமா ஜாயின் பண்ணக்கூடிய ஜாப் எல்லாத்துக்குமான பேஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த குரூப். ஸோ அதனால் இந்த குரூப் செலெக்ஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லா யோசித்து டிசைட் பண்ணி உங்களுக்கான குரூப் என்னங்கிறத செலக்ட் பண்ணி இந்த குரூப்பில் நீங்கள் நல்லபடியாக ஜாயின் பண்ணி நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டான குரூப்போ கிடைக்கும்னு காட்டை ப்ரே பண்ணுங்கள். எல்லாரும் நல்லபடியாக 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணி உங்களுடைய 11th 12th நல்லபடியாக படித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் பிரைட் ஃபியூச்சர் அமையணும்னு நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் விஷஸ் சொல்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.